கல்யாணம் ஆன எல்லாருக்குமே பிரெக்னன்சி அப்படிங்கிறது உடனடியா வந்துராது. ஒவ்வொருத்தவங்களுக்கு அதுக்கு ஒவ்வொரு பீரியட் எடுக்கும். ஒரு சில பேர் கல்யாணம் ஆன 1 மந்த்லயே பிரெக்னென்ட் ஆவாங்க. இன்னும் சில பேர் 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, பட் ஆக மாட்டாங்க. பட் ஒரு ஹெல்தியான பிரெக்னன்சி வேணும் அப்படின்னா அதுக்கு நேச்சுரலா சில வழிகள் இருக்கு. பிரெக்னன்சிக்கு யார் வேணாலும் பிரெக்னென்ட் ஆகலாம், ஆனா ஹெல்தியான பிரெக்னன்சி இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஒரு கப்பல் பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்களோட லைஃப்ல சில சேஞ்சஸை கொண்டு வரணும். அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல சேஞ்சஸ் இருந்தாதான் பிறக்கிற குழந்தை ஹெல்தியா பிறக்கும். அதுக்கு முதல்ல நீங்க பண்ண வேண்டியது உங்களோட ஃபுட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுவும் ஃபுட் டாலரன்ஸ் டெஸ்ட் எடுக்கணும். எந்தெந்த மாதிரியான ஃபுட் உங்களுக்கு ஒத்துக்குது, எந்தெந்த ஃபுட் ஒத்துக்கல, எந்தெந்த ஃபுட்ல என்னென்ன மாதிரி விட்டமின்ஸ் உங்களுக்கு ஏத்துக்குது, இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரியே குளூட்டன், வீட், ஆல்கஹால், கெஃபைன் இந்த மாதிரியான இதெல்லாம் காமனான ஃபுட்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஃபுட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணணும். அடுத்தது, நீங்க பிரெக்னென்ட் ஆக போறீங்க அப்படின்னா உங்களோட பாடியில உங்களுக்கு தேவையான மட்டும் இல்லாம உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு தேவையான சத்தும் உங்க பாடியில இருக்கணும். அதுக்காக உங்களோட விட்டமின் அண்ட் மினரல் இன்டேக்கை அதிகப்படுத்தணும். ஸோ அது எதுல இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை அதிகமா எடுத்துக்கோங்க. முக்கியமா தேவைப்படுற விட்டமின்ஸ் என்ன அப்படின்னா விட்டமின் ஏ, பி, செலினியம், அயன், விட்டமின் இ, இது எல்லாமே ஃபர்டைல் சிஸ்டத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள். அதே மாதிரியே நீங்க பிரெக்னென்ட் ஆக போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கக்கூடிய பியூட்டி கான்ஷியஸ் டேப்லெட்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரியே ரேடியேஷன், மற்ற ரிஸ்க் இது எதையுமே எடுத்துக்க கூடாது.